இந்த பொண்ணு ஒரு கொலகாரங்கிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துறான். ஆனா அப்பயுமே அவன் விடாம அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே போறான். பார்த்தா இவனோட கால் தண்ணிக்குள்ளேயே போக மாட்டேங்குது. அந்த தண்ணி மேலேயே இவன் நடந்து போறான். இவன் வரத பார்த்ததுமே அந்த பொண்ணும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள போயிட இவனும் சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல. இந்த பொண்ணும் இவன் கண்ணுல படாம தண்ணிக்கடியிலே நீந்து போயிட்டு இருக்கா. அப்போ கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காக வெளியே வர இவன் அந்த பொண்ணோட முகத்திலே எட்டி மிதிச்சிட இவ திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே போயிடுறா. இப்ப திரும்பவும் மேல வர இவன் அந்த பொண்ணை அப்படியே மேல தூக்கி அவளோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்க இந்த பொண்ணும் அவளோட காலால இவனோட கையை லாக் பண்ணிக்கிறான். இதனால வலி தாங்க முடியாத இவனும் அந்த பொண்ணை திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டுட்டு இவனோட கையில ஒரு சங்கிலி இருக்கும். அதை வச்சு ரொம்பவே கோவமா அந்த தண்ணிக்குள்ளேயே அடிக்கிறான். இப்ப ஒரு ஐடியா பண்ண இந்த பொண்ணும் உடனே அவளோட ஷர்ட்டை கழட்டி தண்ணியில மிதக்க விட இதை பார்த்து இவனும் அந்த பொண்ணு தான் நினைச்சு அந்த சங்கிலியை வச்சு வேகமா அடிக்கிறான். அப்போ தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்த இந்த பொண்ணு அந்த சங்கிலியை டைட்டா பிடிச்சுக்கிறா. இதை பார்த்து இவனும் அந்த சங்கிலியை பிடிச்சி வேகமா இழுக்க அந்த சங்கிலியோட சேர்த்து இந்த பொண்ணு மேல வந்து இவனோட கழுத்துல ஏறி உட்காந்து அந்த சங்கிலியை வச்சு இவனோட கழுத்துல நெருக்கி இவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. அப்பயுமே விடாம இந்த பொண்ணு அந்த சங்கிலியை போட்டு நெருக்க இவனோட பாடி தண்ணிக்குள்ள போகாததுனால இவனோட கழுத்தெலும்பு முறிஞ்சு இவனும் அங்கேயே இறந்து போறான்.